இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன், இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த கொஸ்டின் மாடலே இல்லையே, வித்தியாசமா இருக்கேன்னு யோசிச்சா வித்தியாசமா தான் இருக்கும். பட் நம்ம பார்த்தது தான். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம், ஏபியை விட 3 மடங்கு திறமையானவர் இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஏபி 2 பேரு. யாரு 3 மடங்கு திறமையானவர், ஏ. அப்ப ஏ வந்து 3 பைக் பண்ணாருன்னா இவர் 1 பைக் பண்ணுவாரு. இதான எபிசியன்சில பார்த்தோம். அப்ப இதான் 3 மடங்கு திறமை. ஓகே, எபிசியன்சி இப்படி இருந்தா 2 பேரோட டேஸ் எப்படி இருக்கும், அப்படியே தலைகீழா மாறி வரும்னு பார்த்தோமா. இது 1x இருந்தா இது 3x இருக்கும். இப்ப இதுக்குள்ள என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யோசிங்க. ஒரு வேலையை முடிக்க B ஐ விட 60 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். இது 2 பேரோட நாட்கள் என்னது, இது 2 தான் நாட்களுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்ப டிஃபரன்ஸ் 2x. 3xல 1x போனா 2x. 2x ஈக்குவல் டு 60. அப்ப எக்ஸோட வேல்யூ 30. எக்ஸோட வேல்யூ 30 நாள். சரிங்களா, எக்ஸோட வேல்யூ 30ன்னு எடுத்தோம்னா இப்போ 1 × x அப்படின்னு பாத்தீங்கன்னா 30, 3 × 30 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 30. இப்போ ரெண்டுக்குமே டேஸ் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறார், 30 நாள்ல முடிச்சார்னா பி வந்து 90 நாள்ல முடிப்பார். ஏ ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணா பி ஒரு நாளைக்கு 1 பைக் தான் பண்ணுவாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, 3 பைக்கா 30 நாள் பண்ணா எத்தனை பைக் முடியும், 3 30 நாள் 90 பைக் முடியுமா டோட்டலா. அவர் 1 90 நாள் பண்ணா அப்பவும் 90 பைக் தானே முடியும். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, டோட்டல் பைக் 90. இதை நம்ம எல்சிஎம்ல கண்டுபிடிப்போம். ஸ்டெப் நம்பர் 1ல பண்ணுவோம்ல, அதான் நான் அங்க டைரக்டா சொன்னேன். ஸ்டெப் நம்பர் 1ல எப்ப என்ன பண்ணுவோம், 2க்கு எல்சிஎம் பார்ப்போம்ல, 30க்கும் இந்த 90க்கும் எல்சிஎம் பார்ப்போம். அதான் இங்க வந்து 90. அப்ப மொத்த பைக்கு 90. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டெப் நம்பர் 2ல நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இண்டிவிஜுவல் ஒர்க். அதுவும் நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு, ஏ ஒரு நாளைக்கு 3 பைக்கு. அப்படியே பி வந்தீங்கன்னா பி ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு, பி ஒரு நாளைக்கு 1 பைக்கு. ஸ்டெப் நம்பர் 3 வந்தீங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை, ஆகும் காலம். சரிங்களா, அப்ப என்ன பண்ணலாம்னா 90 மொத்தம். சரிங்களா, 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை, 4. 90/4 கேன்சல் பண்ணுங்க. 45/2. ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ண ரெண்டையுமே, மறுபடியும் 2ல கேன்சல் பண்ணீங்கன்னா 22 2 44, 1/2. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட்.